ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தோலில் நம்ம ஒரு அருமையான சட்னி பார்க்கலாம். நான் பால் காய்ச்சுற பாத்திரத்தில் சூடாக தண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோல் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து அந்த ஹாட் வாட்டரில் இந்த ஆரஞ்சு பழத்தோல் எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். டூ மினிட்ஸ் கழித்து இந்த ஆரஞ்சு பழத்தோல் எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் ஹெல்த்தி ரெசிபிஸ் மட்டுமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், காரத்துக்காக நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சட்னி சேர்த்துற வேண்டியதான். அருமையான ஆரஞ்சு பழத்தோல் சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.